So chemistry, P block elements. So point wise நான் சொல்ற கான்செப்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஏன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்றது வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வருது. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈக்குவேஷன் பார்ட் தான் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. ஈக்குவேஷன்ஸ், கான்செப்ட்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஈக்குவேஷன்ஸ்னா என்னது? ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற ஈக்குவேஷன்ஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரேடியஸ் வந்து எப்படி இதுவாகுது, இல்லை அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இதுவாகுது, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பி பிளாக்ல கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஒரு தியரி லெசன் வித் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரன்னிங் நோட்ஸ் மாதிரி ஒன்று எழுதிட்டு இந்த லெசனோட ஃபுல் இதையும் ஒரு ரன்னிங் நோட்ஸ் மாதிரி பாயிண்ட் வைஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. P block elements now the elements from group 13 to 18. The elements in the group 13 to 18. Okay. So P block elements oda general electronic configuration. General electronic configuration is ns2. அதாவது last shell ல வந்து s orbital வந்து it will be fully filled and last shell ல இருக்கிற p orbital வந்து it can have from 1 electron to 6 electron, ns2 np 1 to 6. Okay, s block elements and p block elements. Okay, இது ரெண்டுத்தையும் together we can call it as representative elements. Representative elements. S block elements and p block elements are together called representative elements. Next வந்து inert pair effect. Inert pair effect வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ஓகேவா? சோ நம்ம ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ns2 np 1 to 6. ஓகே, சோ இந்த உள்ள இருக்கிற s orbital வந்து it will not take place in the bonding. ஒரு bonding நடக்கும்போது இது வந்து பேலன்ஸ் ஷெல். கரெக்ட்டா? இதுவும் 4s னா 4p இருக்கும், 3s னா 3p இருக்கும், 2s னா 2p இருக்கும். இதான் பேலன்ஸ் ஷெல். பேலன்ஸ் ஷெல்லிலேயே இந்த உள்ள இருக்கிற s ஆர்பிட்டால் வந்து it will not take part in the bonding. ஓகேவா? சோ அதுதான் வந்து inert pair effect அப்படினு சொல்றோம். சோ ஏன் அது வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது அப்படின்ற ரீசனும் வந்து நம்ம படிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. The inner s orbital does not take part in bonding. Okay, so அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டெண்டன்சி டு டேக் பார்ட் இன் த பாண்டிங் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டெண்டன்சி டு டேக் பார்ட் இன் பாண்டிங் வந்து டிக்ரீசஸ். ஸோ ஒரு குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
Okay, suppose if you take a group na என்னது ஒரு column. Okay, ஒரு columnல if the substance, if the element is having higher oxidation state na என்னது சார்ஜ், அந்த பிளஸ் சார்ஜ் வந்து அதிகமா இருந்ததுன்னா, இல்ல p block elements அந்த மைனஸ் சார்ஜ் வந்து அதிகமா இருந்ததுன்னா, if the oxidation state வந்து is higher, then the element becomes less stable. The element will be less stable. Okay, இது வந்து நான் குரூப்ல சொல்றேன். Okay, oxidation state வந்து லோவரா இருந்ததுன்னா, lower oxidation state வந்து it will be more stable. இது வந்து inert pair effect அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இந்த NS2 அப்படின்னு இருக்கிறது வந்து fully filled shell, கரெக்டா? fully filled shell and half filled shells வந்து stable அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து NS2 அப்படின்னா it is fully filled. ஸோ இது ஃபுல்லா ஃபில்லா இருக்கிறதுனால இதை வந்து இது ஆல்ரெடி பேரா இருக்கும். ஃபுல்லா s ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஃபுல்லி ஃபில்டா இருக்கும். ஸோ இதை அன்பேர் பண்றதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால இது வந்து பாண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருக்கும். ஓகே, ஸோ the energy which is required to unpair the s electron வந்து is high. Okay, so the energy required to unpair the s electrons வந்து is high. Okay, so இதுதான் வந்து inert pair effect. So first வந்து nitrogen family. Nitrogen family வந்து it is group 15 elements. So group 13 ல இருந்து 18 வரைக்கும் it is p block elements படிச்சிருக்கோம். But 13 and 14 வந்து already நீங்க வந்து 11th standardல படிச்சிருக்கீங்க. So 15 ல இருந்து தான் you will be studying in your 12th standard. So nitrogen family, so elements வந்து என்னலாம்னா nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth. Okay, so இதோட general electronic configuration வந்து எவ்வளோ அப்படின்னா என்ன அப்படின்னா ns2 np3 ns2 np3. so radius எப்படி வந்து மாறுது அப்படி பார்க்கலாம். first covalent radius, இதெல்லாமே நான் hints மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? covalent radiusம் ionic radiusம் types of radius வந்து 11th standardல படிச்சிருப்பீங்க. covalent radius, ionic radius, metallic radius, அதுக்கப்புறம் இன்னொரு radius இருக்கு. ஓகே, atomic radius. types of atomic radiusல படிச்சிருப்பீங்க. ionic radius, metallic radius, covalent radius அப்படி. ஓகே, so இந்த covalent and ionic radius வந்து will increase down the group. It will increase down the group. So nitrogen, அந்த group எப்படி இருக்கும்னா nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth அப்படி இருக்கும். சார் group 15 னா nitrogen family ஆ? ஆமா, nitrogen family. ஏன்னா nitrogen வந்து first member ஆ இருக்கிறதுனால nitrogen family. So nitrogen, phosphorus, arsenic அப்படி கீழ கீழ இருக்கும். ஓகே, so இந்த nitrogenல இருந்து phosphorus பார்த்தோம் அப்படினா there will be a huge increase in the covalent radius. Okay, so increase in covalent radius is more from nitrogen to phosphorus. Okay,
ஆர்சனிக்ல இருந்து பிஸ்மத் வரைக்கும் பாத்தீங்கன்னா கோவேலன்ட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ரேடியஸோட டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா அவ்வளவா அதிகமான டிஃபரன்ஸ் வராது. ஆனா இதுல இருந்து இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, சோ இன்க்ரீஸ் இன் கோவேலன்ட் ரேடியஸ் வந்து is less from arsenic to bismuth. சார் இதுவும் அட்டாமிக் ரேடியம் ஒண்ணா சார்? கோவேலன்ட் ரேடியே, அயானிக் ரேடியெல்லாம் டைப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, ஒரு ரெண்டு மெட்டலுக்கு நடுவுல இருந்ததுன்னா அது வந்து மெட்டாலிக் ரேடியஸ்னு சொல்லுவோம். கோவேலன்ட் காம்பவுண்டுக்கு, ஓகேவா, ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்கு, அதுல வந்து ரேடியஸ் எடுத்தோம்னா அது வந்து கோவேலன்ட் ரேடியை அப்படின்னு சொல்லுவோம். அயானிக் ரேடியஸ்னா அயான்ஸோட. ஓகேவா, சோ திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் அட்டாமிக் ரேடியஸ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. Ionization energy. Ionization energy வந்து decreases in the group. ஏன் ionization energy decreases in the group னா atomic radius வந்து increases in the group. Atomic radius வந்து increases in the group, அதனால ionization energy வந்து decreases. அதாவது ரேடியஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ்னா என்னது, ரேடியஸ் அதிகமா இருந்ததுன்னா நம்ம அயனைசேஷன் எனர்ஜினா என்னது, the energy which is needed to remove the electron. சோ ரேடியஸ் அதிகமா இருந்ததுன்னா எனக்கு நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவுல இருக்க அட்ராக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். சோ அட்ராக்ஷன் கம்மியா இருக்கிறதுனால என்னால ஈஸியா வந்து இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். சோ அதான் சொல்றாங்க அயனைசேஷன் எனர்ஜி வந்து அட்டாமிக் ரேடியஸ் அதிகமா இருந்தா அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். ஓகே, இதுங்களோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து it will be higher than group 14 elements. So group 15 ஓட அயனைசேஷன் எனர்ஜி வந்து will be greater than group 14 ஓட அயனைசேஷன் எனர்ஜி. So it is higher than group 14 elements. And also the ionization energy வந்து it is higher than group 16 elements. Group 16 elements. ஏன் வந்து group 14ஐயும் கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி அதிகம், group 16 கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி அதிகம்? ஏன், ரீசன் என்ன? Ionization energy na enna na sonna, energy which is required to remove the electron. So 14 விட இந்த மெம்பர் இந்த குரூப்ல வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். அதே மாதிரி 16 விட இந்த குரூப்ல எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, இந்த குரூப்போட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np3. ஓகே, p ஆர்பிட்டால்ல மொத்தமா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 electrons. So np3 na p orbital இப்படி இருக்கும், 3 na இப்படி இருக்கும். So இது வந்து half filled configuration. half filled configuration வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான configuration. So ஸ்டேபிளான configurationல இருந்து எனக்கு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். So அதனால தான் group 14 and 16 விட இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகேவா, assertion reasonல கேட்டாங்கன்னா எழுது. Okay, so allotropy na enna theriyuma? What is allotropy? A substance will exist in different form. For example, allotropes of carbon படிச்சிருக்கீங்க, graphite, diamond, fullerene. Okay va? So allotropy அப்படினா a substance will exist in different forms. So இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் மட்டும் it does not show allotropy.
nitrogen மட்டும் it will not show allotropy, but other elements வந்து they will show allotropy. Other elements will show allotropy. So phosphorus எடுத்துக்கிட்டோம்னா red phosphorus, yellow phosphorus, white phosphorus அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, so next வந்து catenation. Catenation என்னன்னு தெரியுமா? The self linking property அப்படின்னு படிச்சிருப்போம் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல. ஒரு கார்பன் வந்து இன்னொரு கார்பன் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணி லார்ஜ் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்றது தான் catenation. So catenation வந்து எப்படி இருக்கும் இந்த குரூப்ல அப்படின்னா, நைட்ரஜன் மட்டும் to some extent it will show catenation, shows catenation to some extent, N2 வரைக்கும் போகும். ஓகே, ஆர்சனிக்ஸ், ஆன்டிமனி, பிஸ்மத் எல்லாமே வந்து it will not show catenation. ஆர்சனிக்னா தனியா தான் இருக்கும், ஆன்டிமனி தனியா தான் இருக்கும், பிஸ்மத் தனியா தான் இருக்கும். நைட்ரஜன் மட்டும் N2 அப்படின்னு ரெண்டு நைட்ரஜன் வரைக்கும் கனெக்ட் ஆகலாம். சோ இந்த குரூப்ல ஹையஸ்ட் கேட்டனேஷன் காட்டுறது வந்து பாஸ்பரஸ். highest catenation வந்து shown by phosphorus. So phosphorus வந்து P4 வரைக்கும் it will go. Okay, P4. So tendency to show catenation வந்து decreases down the group. Decreases down the group. அதாவது இது எப்படி இருக்குன்னா, நைட்ரஜன் 2, பாஸ்பரஸ் 4. நைட்ரஜன் டு பாஸ்பரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ் catenation property. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா அந்த எலிமெண்ட்ஸ்க்கு மேல இருக்கிற சார்ஜஸ். ஓகே, காமனான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து +3, +5 and -3. +3, +5 and -3. -3 னா என்னது? மைனஸ் சார்ஜ் எப்போ வரும் நமக்கு? when it is gaining electron. பிளஸ் சார்ஜ்லாம் எப்போ வரும் நமக்கு? when it is losing electron. So the tendency to gain electron வந்து it is called as electronegativity. Okay, so in the electronegativity, so in the -3 oxidation state, in the tendency வந்து it decreases down the group. This tendency வந்து decreases down the group. ஏன் இந்த டெண்டன்சிக்கு பேர் என்னது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சோ ரீசன் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து decreases down the group. Electronegativity decreases down the group. Electronegativity னா என்னது? tendency to attract electrons down the group. என்ன ஆகுது? எனக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு அட்ராக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். அட்ராக்ஷன் அதிகமா இருந்தா தான் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் வரும்போது அட்ராக்ட் பண்ண முடியும். அட்ராக்ஷன் கம்மியா இருக்கிறதுனால குரூப் கீழே போக போக அட்ராக்ட் பண்ற அபிலிட்டி வந்து என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். ஓகேவா? சோ இன்னொரு ரீசனும் எழுதலாம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஏன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ்? ஏன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் அது கூட எழுதலாம். ஏன்? பிகாஸ் அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீசஸ் அப்படின்னு கூட எழுதலாம். எழுதிக்கோ. அட்டாமிக் சைஸ் வந்து இன்னொரு ரீசன் வந்து அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீசஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாயிண்ட், +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்?
+5 oxidation state ஓட stability வந்து decreases down the group. Decreases down the group. அதே மாதிரி +3 oxidation state ஓட stability வந்து increases in the group. Increases in the group. So nitrogen எடுத்துக்கிட்டோம்னா it can show oxidation state from -3 to +5. ஓகேவா? so nitrogen வந்து -3 to +5 oxidation state வரைக்கும் காமிக்கும். so nitrogen and phosphorus இது ரெண்டுமே வந்து +1 oxidation stateல இருந்து +4 oxidation state வரைக்கும் இருக்கும்போது இந்த oxidation stateக்குள்ள ஏதாவது ஒரு oxidation stateல இருந்ததுன்னா it can undergo both oxidation and reduction. It can undergo both oxidation and reduction. அப்படின்னா என்ன அர்த்தம்? +1ல இருந்து +4 oxidation stateக்குள்ள nitrogen and phosphorus இருந்தது அப்படின்னா it can undergo oxidation and reduction. அப்படின்னா it can gain electrons or it can lose electrons. ரெண்டு பாசிபிலிட்டியுமே வந்து நமக்கு இருக்கு. ஓகே, so nitrogen and phosphorus வந்து +4, அதாவது +1 +2 +3 +4 இந்த நாலு ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தாலும் it can undergo both. It can gain electron or it can lose electron. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா nitrogen and phosphorus it will show disproportionation reaction. Disproportionation reaction. It will show a disproportionation reaction. Okay, disproportionation reaction வந்து 11th standardல படிச்சிருக்கீங்க. What is disproportionation reaction அப்படினு. So for example 3HNO2 gives HNO3 plus H2O plus 2NO. Suppose நம்ம இதுக்கு oxidation state கண்டுபிடிக்கிறோம், நைட்ரஜனுக்கு oxidation state கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியுமா? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +1. ஓகே, பிளஸ் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? x ன்னு வச்சுப்போம். +2 இன்டு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? O2 ன்னு எழுதுவோம். கரெக்டா? சோ அப்போ -2. இது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட். கரெக்டா? சோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. So 1 plus x minus 4 is equal to 0. X minus 3 is equal to 0. So x is equal to +3 இருக்கு. Okay. So இப்போ HNO3 ல என்ன வரும்? எனக்கு நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 plus x plus 3 into -2 is equal to the neutral compound. So 0. எப்படி 3 into -2 ன்னு வந்தது? 3 oxygen, oxygenக்கு வந்து -2. So எனக்கு என்ன வரும்? 1 plus x minus 6 is equal to 0. So x is equal to +5 ன்னு வரும். இதுல பாருங்க, இதுல என்ன வரும் எனக்கு? NO ல x plus oxygen வந்து -2. கரெக்டா? So -2 is equal to 0 ன்னு வரும். So x is equal to +2 ன்னு வருது. கரெக்டா? So என்ன ஆகுது எனக்கு இங்க? +3 அப்படின்றது வந்து இங்க வந்து நைட்ரஜனுக்கு +3, இங்க வந்து +5, இங்க வந்து +2. +3ன்றது வந்து +5 ஆவும் மாறுது, +2 ஆவும் மாறுது. சோ +3 னா என்ன அர்த்தம்? 3 எலக்ட்ரான்ஸ் கம்மின்னு அர்த்தம். +5 னா என்ன அர்த்தம்? 5 எலக்ட்ரான் கம்மின்னு அர்த்தம். சோ இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு? 3 எலக்ட்ரான் ஆல்ரெடி கம்மி, அதுல இன்னும் 2 நான் கம்மி பண்ணி என்ன பண்றேன்? 5 எலக்ட்ரானை கம்மி பண்றேன். சோ இது வந்து ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் as ஆக்சிடேஷன். சோ இது வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. இங்க என்ன ஆயிருக்கு? 3 னா 3 எலக்ட்ரான் கம்மி, அதுல நான் ஒன்னு ஆட் பண்ணிடுறேன், பண்ணிட்டு என்ன பண்றேன்? 2 எலக்ட்ரான்ஸ் கம்மி ஆகுறேன். சோ இங்க அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ன்றதுனால இது வந்து ரிடக்ஷன்.
ஸோ நான் சொன்ன மாதிரி -+1 to +4 இங்க வந்து +3 இருக்கு. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது it can show oxidation as well as reduction. ஸோ இந்த reaction வந்து it is an example for disproportionation reaction. ஓகேவா? ஸோ இந்த elements வந்து how it is reacting with hydrogen அப்படின்றத பார்க்கலாம். Reactivity towards hydrogen. So nitrogen ஆகட்டும் phosphorus ஆகட்டும் எல்லா group 15 elementsமே வந்து they will form trihydrides. Trihydrides னா என்ன அர்த்தம்? Suppose அந்த element வந்து M இருந்ததுன்னா it will form MH3. For example nitrogen னா NH3. phosphorus na pH3 அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ இந்த ஹைட்ரைட்ஸ்ல வந்து இந்த எலிமெண்டோட ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும் அப்படினா it will be sp3 hybridized. ஏன் sp3 hybridized அப்படினா இதுல இருக்கிறது எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட்ஸ். ஓகே, சிங்கிள் பாண்டே இருந்ததுன்னா அது வந்து sp3 hybridized. டபுள் பாண்ட் வந்ததுன்னா sp2 hybridized. ட்ரிபிள் பாண்ட் வந்ததுன்னா sp hybridized. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சோ இது எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கறனால it is sp3 hybridized. ஓகே, சோ இதுல வந்து NH3 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? NH3. சோ இது வந்து ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி நான் எழுதுறேன். சோ இந்த NH3 தான் வந்து இருக்கிறதுலயே மோர் ஸ்டேபிள். Then next element என்னது? pH3. ஓகே, அதுக்கு அடுத்த எலிமெண்ட் என்னது? arsenic trihydride. ஓகே, next வந்து antimony trihydride. ஓகேவா? so next வந்து bismuth trihydride. Down the order of the stability. பாய்லிங் பாயிண்டோட ஆர்டர் எப்படி இருக்கும்? பாய்லிங் பாயிண்ட்னா எது ஈஸியா பாயில் ஆகும், எது வந்து கம்மியா பாயில் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா pH3 தான் வந்து it is having the less boiling point. next வந்து ASH3, next வந்து NH3, next வந்து SbH3, next வந்து BiH3. so which is having the highest boiling point? BiH3. Bismuth trihydride தான் it is having the highest boiling point. Okay, pH3 is having the lowest boiling point. so இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டா கேட்பாங்க. so boiling point இந்த ஆர்டர்ல மாறதுக்கு ரீசன் என்ன அப்படினா ரீசன் வந்து van der Waals force. ரீசன் வந்து van der Waals force. ஓகே, இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். கரெக்ட்டா? இந்த நைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அந்த ஆர்டர்ல தான் வந்திருக்கணும். ஆனா நைட்ரஜனுக்கு மட்டும் லைட்டா ஹையர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா this நைட்ரஜன் வந்து it can form hydrogen bonding. ஓகே, நைட்ரஜன் வந்து it can form hydrogen bonding. so நைட்ரஜன் அதாவது NH3 வந்து இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து is higher. ரீசன் என்ன அப்படின்னா hydrogen bonding. it can form hydrogen bonding. so hydrogen bonding na enadhu? hydrogen bonding na the bond between hydrogen and any negative atom. அதுதான் வந்து hydrogen bonding. இப்போ NH3 ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் எனக்கு? it will be like this. கரெக்ட்டா?
இதுக்கு மேல இன்னொரு NH3 இப்படி இருக்கும். கரெக்டா? சோ இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும். அதுதான் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். சோ ஹைட்ரஜன் பாண்டிங்னா the bond between hydrogen and the electronegative atom. சோ அமோனியால வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கறனால அதோட பாயிலிங் பாயிண்ட் மட்டும் என்னவா இருக்கும்? கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே? பாண்ட் ஆங்கிள் bond angle பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கு வந்து bond angle வந்து will be high and பிஸ்மத்துக்கு வந்து பிஸ்மத் ட்ரைஹைட்ரைடுக்கு வந்து bond angle will be less. so இதுக்கு வந்து 90 degree, இதுக்கு வந்து 107.8 degree. bond angle னா என்னது? இந்த bond இருக்குல்ல இந்த angle. ஓகே இது சார் அப்ப decrease down the group சார். ஆமா bond angle வந்து decreases down the group. ஓகே நெக்ஸ்ட் வந்து basicity. basicityனா என்னது? which is more basic. உங்களுக்கு தெரியும் அமோனியா தான் வந்து it is more basic. so basicity க்கும் வந்து you will get the same order. okay so bond angle வந்து decreases down the group. okay bond angle decreases down the group. basicity also decreases down the group. next reactivity towards oxygen. so reactivity towards hydrogen பார்த்துட்டோம். அதுல ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். next reactivity towards oxygen. oxygen கூட they will form trioxides. they will form trioxides. trioxides னா என்னது? M2O3 இந்த மாதிரி trioxide or they will form pentoxides. pentoxides னா 5 oxygen M2O5 pentoxides. so இது எல்லாமே நான் மெட்டல்ஸ் கரெக்ட்டா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ். so non metal oxides வந்து எப்படி இருக்கும்? non metal oxides are acidic in nature. metal oxides are basic, non metal oxides are acidic. so non metal oxides எல்லாமே வந்து they are acidic in nature. so இந்த குரூப்ல ஃபார்ம் ஆகுற oxides எல்லாமே acidic in nature. acidic in nature இந்த acidic nature வந்து decreases down the group. the acidic nature வந்து decreases down the group. basicity of the oxides. acidity decreases down the group na basicity of the oxides வந்து increases in the group. இது வந்து oxides ஓட basicity. hydrides ஓட basicity கேட்டாங்கன்னா decreases down the group. ஓகேவா? oxides ஓட basicity வந்து increases in the group. so basicity இங்க decreases இங்க increases ன்னு கேட்க கூடாது. இது வந்து hydrides ஓட basicity, இது வந்து oxides ஓட basicity. okay so next will it be soluble in water? வாட்டர்ல சால்யூபிளா இருக்குமா? ஆக்சைடுல வந்து என்ன இருக்கு? எனக்கு ஆக்சிஜன் இருக்கு. வாட்டர்ல வந்து ஹைட்ரஜன் இருக்கும். சோ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? சோ இட் will be soluble in water. soluble in water ஏனா you will get a OH bond. OH bond னா என்னது?
ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னா why it is acidic, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா when you mix it with water, வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து எப்படி பிரியும்? H plus and OH minus ஆ வந்து பிரியும். இந்த ஆக்சைடு, இந்த அசிடிக் ஆக்சைடு வந்து it will react with this OH. the acidic oxide வந்து reacts with OH. ஏன்னா இது வந்து acid, கரெக்ட்டா? acidனாவே it will react with என்னது? OH minus. ஏன்னா OH minus வந்து base. So OH minus கூட react ஆகும்போது which ions is getting released அங்க? H plus ions are getting released. அதனால தான் வந்து we will tell these oxides are acidic in nature. ஏன்னா அதுல வந்து H plus ions இருக்காது. ஆனா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணா it will release H plus ions. Okay? So it will be acidic in the presence of water. Okay? புரியுதா? So towards halogen மட்டும் இருக்கு, அது மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு the remaining, அதாவது next nitrogen ஓட preparationல இருந்து next classல பார்க்கலாம். Okay? So next reactivity towards oxygen முடிச்சிட்டோம், reactivity towards halogen. Reactivity towards halogen. Fine. So halogen கூட வந்து react ஆகும்போது it will form trihalides or pentahalides. Trihalides-னா என்னது? 3 halogen இருக்கும். Pentahalides-னா 5 halogens இருக்கும். Okay? So trihalides எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது trihalides MX3 மாதிரி compounds எடுத்துக்கிட்டோம்னா they will be covalent in nature. Covalent na enadhu? They are formed by the sharing of electrons. Okay? And idhula vandu it will be sp3 hybridized. The element vandu will be sp3 hybridized. So in the covalent nature vandu you can see it in the top of the group. So top of the group la vandu the halides will be, trihalides will be covalent in nature. As you go down the group, in the covalent nature irukadu, it becomes ionic. So group oda மேல இருக்கிற trihalides வந்து it will be covalent in nature. groupல கீழ இருக்கிற halides வந்து it will be என்ன எப்படி இருக்கும்? Ionic in nature. Okay? So இந்த trihalides ஓட shape வந்து it is pyramidal in shape. pyramid shape தெரியும்ல? So மேல இந்த இது இருக்கும், கீழ வந்து 3 x இருக்கும். Okay? It will be like a pyramid. Okay, so pyramid மாதிரி இருக்கும் பாருங்க. So pyramidal in shape. So next வந்து pentahalides MX5. pentahalides எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா these pentahalides are Lewis acids. So Lewis acids na enna, Lewis bases na enna அப்படின்றது we have studied in equilibrium chapter 11th standard. Okay, Lewis acid, Lewis base. Okay? So Lewis acids ஏன் அப்படின்னா reason கேட்டாங்கன்னா because they have vacant d orbitals. அதனால தான் they are all Lewis acids. Okay, vacant d orbitals னா d orbitals எல்லாமே empty-ஆ இருக்கும். Lewis acid. Okay, d orbitals எல்லாம் empty-ஆ இருக்கிறதுனால they can accept electrons. When it is accepting electron, we will call it as a Lewis acid.
when it is accepting electron. ஏன்னா acid வந்து எப்பவுமே plus charge இருக்கும். electron deficient species தான் acids. So if it is accepting electron na appo it is an acid. electron acceptor வந்து it is an acid. electron donate பண்றது minus charge வச்சிட்டு donate பண்றது வந்து it is a base. Okay, so இது வந்து Lewis acids ஏன்னா they are vacant d orbitals இருக்கு, so they can accept electrons. Okay, so இதுல வந்து இந்த ஹாலஜனோட ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா sp3 dehybridization. இந்த d தான் வந்து என்னோட vacant orbital. இதனால தான் வந்து it is acting as a என்னது Lewis acid. Okay, so PCl5 வந்து it can accept an electron Cl minus and it can form PCl6 the whole minus. so இதுதான் வந்து என்னோட Lewis acid. So mx3 trihalide na it will be pyramidal in shape. Okay, mx5 எப்படி இருக்கும் அப்படினா it has three equatorial bonds and two axial bonds. அப்படினா என்ன அர்த்தம்? So it has three equatorial bonds and two axial bonds. அப்படினா என்ன அர்த்தம்? So m வந்து நடுவுல இருக்குனா axialனா same axisல எனக்கு ரெண்டு bond இருக்கும், மீதி மூணு bond வந்து it will be in the equatorial position. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் shape. Okay, so in the axial bonds வந்து they are longer than the equatorial bonds. Axial bonds are longer than the equatorial bonds. Okay, so இதுல nitrogen மட்டும் it does not form pentahalide. It does not form pentahalide. ஏன் nitrogen வந்து does not form pentahalide அப்படின்னா there is no d orbital. Nitrogenல there is no d orbital, அதனால it will not form என்னது pentahalide. So metals கூட எப்படி react பண்ணும்? group 15 elements வந்து metals கூட எப்படி react பண்ணும் அப்படின்னா it will react with metal. Okay, and metal கூட metals வந்து positive ions, கரெக்ட்டா? so metal கூட react பண்ணும்போது இதோட charge என்னவா இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். so metals கூட react பண்ணும்போது they will show -3 oxidation state. They will show -3 oxidation state. so இந்த அஞ்சு எலிமெண்ட்ஸ்லயுமே வந்து so இந்த group 15 elements ல வந்து anomalous behavior காட்டுற element எது அப்படின்னா nitrogen. anomalous behavior னா என்னது? it will be different from the other elements. okay, it will be different from the other elements. அதுதான் வந்து anomalous behavior காட்டுறது வந்து nitrogen. so reason என்ன? ஏன் இந்த நைட்ரஜன் வந்து anomalous behavior காட்டுது அப்படின்னா first point வந்து small size. ஓகே, எல்லாத்த விட ஸ்மால் சைஸ். நம்ம படிச்சோம்ல நைட்ரஜன் டு பாஸ்பரஸ் மட்டும் ரேடியஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு படிச்சோம். இப்போ நைட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ். அண்ட் பாஸ்பரஸ்ல இருந்து எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் டி ஆர்பிட்டால் இருக்கும். நைட்ரஜனுக்கு மட்டும் it does not have a d orbital. And nitrogen வந்து it has high electronegativity. high electronegativity னா என்னது? electronegativity னா என்னது? tendency to share electrons. nitrogen தான் ஈஸியா எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும்.
ஏன்னா சைஸ் குட்டியா இருக்கு, ஒரு எலக்ட்ரான் பக்கத்துல வந்தாலே புடிச்சு இழுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இட் ஹாஸ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. சைஸ் கம்மியா இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ்க்கு பக்கத்திலேயே இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால எனர்ஜி நம்ம அதிகமா கொடுக்கணும். ஸோ இட் ஹாஸ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா வந்து அபவுட் த குரூப் 15 எலமெண்ட்ஸ் ஜென்ரலா படிச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்து நைட்ரஜனை பத்தி மட்டும் தனியா படிக்கணும். தட் வி வில் see in the next class. இதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன்